கரெக்ட். அன்னைக்கு எம்ஜிஆருக்கு கொடுத்தீங்க, ஆட்சியை பிடிச்சாரு, சாவர வரைக்கும் உட்கார முடியல உங்களால. இன்னைக்கு விஜய்க்கு நீங்க இதே தலைவலியை கொடுக்குறீங்க, நீங்க திருப்பி ஆட்சியில உட்கார போறாரு. சாவர வரைக்கும் தளபதி அவர்கள் சாவர வரைக்கும் உன்னால சத்தியமா சொல்றேன் திருப்பி தமிழ்நாட்டுல கால் எடுத்துக்க முடியாது. மக்கள் அவ்வளவு வெறுப்புல இருக்காங்க. அது மாதிரி இவங்க இவங்க நீ ஏன்டா ஊழல் பண்ற, நீ ஏன்டா மக்களை கொள்ளையடிக்கிற, ஏன்டா கொலை பண்றன்னு கேட்டாக்கா நான் விட மாட்டேன் உன் படத்தை அப்படின்னு சொல்லிட்டு பண்றதெல்லாம் ரொம்ப இது. முடியறப்போ அந்த அரசியல் டயலாக் ரொம்ப உண்மையிலேயே சராசரி மக்களும் ஏத்துக்கூடிய மாதிரி இருக்கு. கொள்ளையடிக்க வரீங்க, கொலை பண்ண வரீங்க. கரெக்ட் சார், கரெக்ட். அது கரெக்ட். அது வந்து மக்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுறதால இந்த அரசியல்வாதி கனெக்ட் ஆகல, வேற ஒண்ணுமே கிடையாது. இது வந்து ஆக்சுவலா இவங்க ரொம்ப நாசுக்கா ஒரே ஒரு டைலாக் தான் வச்சிருக்காங்க. அரசியல் இருக்கு அப்படின்றது இது பகவந்த் கேசரி மட்டும் கிடையாதுரா, இதுல வந்து பீஃப் பிரியாணியும் சேர்ந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு இன்ட் தான் கொடுத்துக்கிறாங்க. உள்ள போய் பாத்தீங்கன்னாக்கா நீங்க நல்லா பாருங்க, நீங்க அந்த படத்தை பார்த்துட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அவரு பார்க்கணும், இவரு பார்க்கணும், இவரு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பேரும் பார்த்துட்டு அந்த படத்தை பார்த்து கதி கலங்குறானுங்க அப்படின்னாக்கா அப்ப யோசிச்சு பாருங்க நீங்க எந்த அளவுக்கு உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு விஷயம். படத்துல வந்து நிறைய சீன்ஸ் வந்து கட் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து இப்போதைக்கு ஆக்சுவலா அபிஷியலா 23 கட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. 23